வணக்கம். மாணவராகிய உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. இன்று நாம் பிபிஏஜி 172 அலகு 3 இந்திய ஆளுகை கட்டமைப்பு, அதாவது கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி அலகு 1 மற்றும் அலகு 2ல நம்ம குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாக்கல் மற்றும் ஆளுகை கவர்னன்ஸை பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதனால நமக்கு ஏற்கனவே தெரியும் உலகமயமாக்கல் என்றால் என்ன மற்றும் ஆளுகை அரசோட பணி, நம்மளோட சொசைட்டியோட பணி என்ன, நம்மளுடைய சந்தை அதாவது மார்க்கெட்டோட பணி என்ன என்பதை பற்றெல்லாம் முன்னாடி வகுப்புகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம அலகு 3ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, ஆளுகை, இந்தியாவின் ஆளுகை கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட சோசியலிச மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு ஆகும். அதாவது நம்மளோட நாடு இறையாண்மை கொண்ட மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடாக கருதப்படுகிறது. இது ஒரு பாராளுமன்ற அரசாங்கம் வடிவத்தை கொண்டுள்ளது. அதாவது நம்மளுடைய இந்தியா அந்த கட்டமைப்பு, ஆளுகை கட்டமைப்பு பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றம் என்ற அமைப்புக்குள்ள கொண்டு வரப்பட்டது. நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் சட்டத்துக்கு கீழே தான் எல்லாமே இயங்குகிறது. இந்த பாராளுமன்றம் தான் சட்டம் இயற்றுதல உச்சகட்டம், அதுதான் உச்சகட்ட சட்டம் இயற்றும் மன்றமாக திகழ்கிறது. அப்போ இந்த பாராளுமன்றம் எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, அதாவது 1949 ஆண்டு நவம்பர் 26 அரசியலமைப்பு சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஆண்டு ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படிதான் இந்த குடியரசு, நம்மளுடைய இந்திய குடியரசு நிர்வகிக்கப்பட்டுள்ளது. அதாவது நமக்கு 1930 நம்ம நாட்டுக்கு ஒரு தனியா ஒரு அதாவது அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள், இந்திய மக்கள் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்கிட்ட போராடிட்டு இருந்திருக்காங்க. 1930 அந்த போராட்டம் நீண்டுகிட்டே இருந்திருக்கு. அப்ப 2ஆம் உலக போர் நடந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு நாங்க தனி சட்டம், அதாவது தனி அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு நாங்க உங்களுக்கு பர்மிஷன் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுவும் பார்த்தா 1939 போராட்டம் ஆரம்பிச்சு, இப்படி ஒவ்வொரு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் போராட்டம் ஆரம்பிக்கும் போது காந்தி கூட சொல்றாரு, நாங்க தர்றோம், அதாவது 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்தோம்னா உங்களுக்கு தனி அரசியலமைப்பு சட்டம் தர்றோம்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் சொல்லும் போது காந்தி அதை மறுக்கிறாரு. அப்போ எப்போ நீங்க முடியும், எப்ப நீங்க தர போறீங்க, அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு நீங்க உடனே தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, இங்கிலாந்துல இருந்து 3 முக்கிய ஆட்களை வர சொல்லி, சோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு அவங்கள ஒரு குழுவா அமைச்சு அப்ப உருவாக்க சொல்றாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 3 பேர் கொண்ட குழுக்கள் உட்கார்ந்து இந்த அரசியலமைப்பு சட்டங்கள் எல்லாம் ஏற்றதுக்கு ஏதுவாக அமைகிறாங்க. சோ அதுபடி என்ன ஆகுது அப்படின்னம்னா, 1949 ஆண்டு நவம்பர் 26 இந்த அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஆண்டுல ஜனவரி 26 தான் இது நடைமுறைக்கு வருகிறது. சோ நம்மளோட பாராளுமன்ற அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாராளுமன்ற அமைப்பு 2 அவைகள் கொண்ட அமைப்பாக இருக்கிறது. அப்போ 2 அவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ராஜ்யசபா, 2வது லோக்சபா, அதாவது மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு 2 அவைகளாக பிரிக்கிறாங்க. இது இங்கிலாந்து அரசோட அவங்களுடைய பாராளுமன்றத்தை நம்ம ஃபாலோ பண்ணி தான் பண்றோம். சோ இந்த ரெண்டுக்கு தான் இந்த நம்மளுடைய பாராளுமன்றத்துக்கு கீழே முக்கிய அங்கங்களாக விளங்குகின்றன. அதாவது ராஜ்யசபாவும் லோக்சபாவும், மாநிலங்களவையும் மக்களவையும். சோ இந்த மாநிலங்களவை, மக்களவை இரண்டுமே என்ன வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஒரு சட்டம் இயற்றுவதாக இருக்கட்டும், அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், இது இரண்டில் தான் முதலில் நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்ட தான் என்ன ஆகுதுன்னா அது கையெழுத்துக்கு வருது. சோ கையெழுத்து இடும் பொழுதுதான் அது முழுமை அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ
மக்களை பாதுகாக்கக்கூடிய சட்டமாக இருக்கட்டும், இல்ல மக்களுக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கட்டும், இல்ல மக்களுக்காக செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அது முதலில் வந்து மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு, மக்களவையில் இருந்து மாநிலங்களவையில் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டு, அதற்கு இறுதியாக வந்து என்னன்னா நம் நாட்டு குடியரசுத் தலைவரிடம் கையெழுத்து இடப்பட்டு அது ஒரு முழுமையான ஒரு சட்டமாக வெளியிடப்படுகிறது. இப்படிதான் நம்மளுடைய பாராளுமன்ற அமைப்பானது செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது 1950 ஜனவரி 26 இருந்துதான் நம்ம அதை நடைமுறைப்படுத்தி நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இது ஒற்றையாட்சி அம்சங்களுடன் கூட்டாட்சி கூட்டமைப்பையும் கொண்டுள்ளது. நாட்டின் அரசியல் அமைப்பு தலைவராக இருக்கும் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குவதற்கு பிரதமரை கொண்ட குழுக்களும் இதுல அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் வந்து 7 வகையான ஆளுகை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு நிறுவனமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு அமைச்சகமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த அமைச்சகத்துக்கு வந்து அந்த 7 வகையான ஆளுகை பண்புகள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல்ல நம்ம என்ன பாக்குறோம்னா உள் வழிமுறைகள்னா இன்டர்னல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்னல் மெக்கானிசம்னா உள்ளுக்குள்ள நம்ம தேவைப்படுகின்ற ஆளுகைக்கு தேவைப்படுகின்ற உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம தீர்மானிக்கிறதா வந்து உள் வழிமுறைகள், அதாவது இன்டர்னல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்புற வழிமுறைகள்னா எக்ஸ்டர்னல் மெக்கானிசம்ஸ். எக்ஸ்டர்னல்னா அதை தவிர நம்ம செய்யக்கூடிய பதவியில் இருந்து நம்ம மக்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்களை வந்து வெளியில இருந்து நம்ம என்னெல்லாம் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம இது பண்றதா வந்து என்ன சொல்றோம்னா எக்ஸ்டர்னல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சுயதீன தணிக்கைன்னா அதாவது இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய ஒரு மதிப்பீடு, நம்மளை மதிப்பீடு செய்யறதுதான் வந்து சுயதீன தணிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஆங்கிலோ சாக்சன் மாடலை பயன்படுத்தி எப்படி வந்து இது பண்ணலாம், ஐரோப்பிய மாடலை பயன்படுத்தி எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் ஜப்பான் மாடலை பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு நிறுவனங்கள் வந்து திறமையாக ஆளுகையை செயல்படுத்தலாம். அதுக்கப்புறம் சமூக கட்டுப்பாட்டு மாதிரி. சோ இந்த 7 வகையான ஆளுகை பண்புகளை தான் வந்து ஒவ்வொரு நிறுவனமுமே ஒவ்வொரு அமைப்புமே வந்து செயல்படுத்திக்கிட்டு வருகின்றன. சோ நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் பாராளுமன்றமும் நாடாளுமன்றம் இரண்டுமே ஒன்றுதான். சோ இது வந்து நம்ம நாட்டுல ரொம்ப முக்கிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. நம்ம வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா சட்டம் அப்படின்னாலே சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு நினைக்கிறோம். அரசியல்னாலே அது ஒரு சாக்கடை அப்படிலாம் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அது தவறான ஒன்று. அதாவது நம்ம குடிமக்களாகிய நம்ம வந்து இந்தியாவின் குடிமக்களாகிய நம்ம ஒவ்வொரு சட்டங்களையும் தெரிந்திருக்க வேண்டியது ஒரு முக்கிய விஷயமாக கருதப்படுகிறது. கண்டிப்பாக நம்ம வந்து நாம வேற அரசாங்கம் வேற இல்ல. சோ மக்களாட்சி தான் இங்க வந்து நம்மளோட இந்தியாவுல நடைமுறைக்கு இருக்கிறது. சோ அப்போ நம்ம ஒவ்வொரு அரசியலை பத்தியும் ஒரு முழுமையான விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு அரசின் செயல்பாடுகளை தெரிந்திருக்க கண்டிப்பாக சில சட்டங்களையாவது நாம் படித்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சோ மாணவர்களாகிய நாம கண்டிப்பா வந்து என்னன்னா என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றன மக்களை பாதுகாப்பதற்கு அல்லது மக்களை வழிநடத்துவதற்கு அப்படின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக திகழ்கிறது. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா நம்ம நாட்டுக்குள்ள என்னென்ன லாஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு என்னென்ன லாஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். சோ இந்த 7 வகையான ஆளுகை பண்புகளும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஒரு சிறந்த ஆளுகை செயல்பாடாக திகழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுலதான் நம்ம வந்து இந்த 7 பார்க்க போறோம். உள் வழிமுறைகள், வெளிப்புற வழிமுறைகள், சுயாதீன தணிக்கை, ஆங்கிலோ சாக்சன் மாதிரி, ஐரோப்பிய மாதிரி, ஜப்பானிய மாடல் மற்றும் சமூக கட்டுப்பாட்டு மாதிரி. அதாவது நிர்வாகத்தின் செயல்பாட்டு கட்டமைப்பு, மாநிலத்தின் பங்கு என்ன அப்படின்னு பாக்குறோம். இதுல பார்க்கும்போது அதாவது என்ன அப்படின்னு சொல்றோம்னா ஒரு நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், அதோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து 6 வகைகளை வந்து அவங்க
ஃபாலோ பண்ண வேண்டியதுக்கு 6 வகைகளை முக்கியமா அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுல முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் அமைப்பு மேலாதிக்கம், அதாவது கான்ஸ்டிடியூஷன் சுப்ரமசி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் அமைப்பு மேலாதிக்கம். அதுக்கப்புறம் பாராளுமன்ற அமைப்பு, அதாவது பார்லிமெண்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அரசியல் நிர்வாகியின் பங்கு, அதாவது ரோல் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிர்வாகியின் பங்கு அப்படின்னா ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மாநில மற்றும் உள்ளூர் நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் மற்றும் லோக்கல் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா ரோல் ஆஃப் ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறையின் பங்கு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த நிர்வாகத்தின் செயல்பாடு கட்டமைப்பு வந்து இந்த 6 முக்கியமாக வைத்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம மாநில அரசாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மாவட்ட அரசாக இருந்தாலும் இந்த 6 முக்கிய குறிக்கோள்களை கொண்டுதான் வந்து ஒரு நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் ஆளுகையும் திறம்பட செயல்பட வேண்டும் என்றால் இந்த 6 மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதில் முதலாவதாக நம்ம பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரமசி, அதாவது அரசியல் அமைப்பு மேலாதிக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் அமைப்பு என்பது வந்து நாட்டின் மிக உயர்ந்த ஒரு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அரசியல் அமைப்பின் மேலாதிக்கம், கான்ஸ்டிடியூஷனல் சூப்ரமசி அப்படின்னா என்னன்னா, இதுதான் வந்து சட்டம் இயற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக உயர்ந்த ஒன்னாக கருதப்படுகிறது. இது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அதன் விதிகளுக்கு இசைவாக இருக்க வேண்டும். இல்லையெனில் உச்ச நீதிமன்றம் அல்லது கீழ் நீதிமன்றம் தங்கள் நீதித்துறை மறு ஆய்வு செய்து அதிகாரத்தை பயன்படுத்தி அவை செல்லாது என்று அறிவிக்க கூடும். சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மாநில அரசு, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து சட்டங்கள் இயற்றுவதற்கான அதிகாரங்கள் உள்ளன. அவங்க வந்து சட்டங்கள் இயற்றலாம். ஆனா இந்த சட்டங்கள் வந்து மாநில அரசுகள் இயற்றக்கூடிய சட்டங்கள், மாவட்ட அரசு இயக்கக்கூடிய சட்டங்கள் மாநில அரசுகளுக்கு இயல்பாக இருக்க வேண்டும், இசைவாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து என்ன பண்ணலாம், உச்ச நீதிமன்றம் தான் என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம்னா வந்து அதாவது முடிவெடுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு உச்சகட்ட ஒரு அமைப்புன்னு அதை சொல்லலாம். சோ அப்ப அந்த உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணும்னா, இந்த அரசு இயக்கக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து உச்ச நீதிமன்றமோ அல்லது அதுக்கு கீழே உள்ள கீழ் நீதிமன்றங்களோ தங்கள் நீதித்துறை மூலமா மறு ஆய்வு செய்து அவங்க இயற்றப்பட்ட சட்டம் வந்து சரியானதா, மக்களுக்காகவே அமைக்கப்பட்டதா என்று அதை மறு ஆய்வு செய்து அதில் ஏதேனும் தவறுகள் இருக்கும் பட்சத்தில், அதில் ஏதேனும் குற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை மறுபரிசீலனை செய்யும் பொழுது அதை அவங்க வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவை செல்லாது என அறிவிக்கும் முழு அதிகாரமும் இந்த நீதித்துறைக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? சோ அரசியல் அமைப்பு வந்து சட்டம் இயற்றுனா உடனே போதும், நம்ம சட்டம் பாஸ் பண்ணா எல்லாரும் ஒத்துக்கலாம் அப்படிங்கிற இது கிடையாது. சோ எப்பவுமே வந்து ஒரு சட்டம் இயற்றுவதற்கு முன்பு அதை பற்றின ஆய்வுகள் நிறைய இருக்க வேண்டும். உடனே ஏதோ ஒரு சட்டம் இயற்றுனா போதும், டக்குன்னு லோக்சபா மெம்பர்ஸ் உட்கார்ந்தாங்க, ராஜ்யசபால மெம்பர்ஸ் அதை பாஸ் பண்றாங்க, அப்படிலாம் ஈஸியா வந்து ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியாது. அப்போ ஒரு சட்டம் இயற்றுவதற்கு முன்பாக அதை பற்றிய ஆய்வுகள் பல செய்யப்பட வேண்டும். அந்த ஆய்வுகளின் கூறுகளின்படி அந்த சட்டமானது இயற்றப்பட வேண்டும். அதாவது மக்களவையில் இயற்றப்பட அவற்றை வந்து மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஒருவேளை மக்களவை இயற்றும் போது மாநிலங்களவை அதை மறுபரிசீலனை செய்து 14 நாட்களுக்குள் அவை வந்து இல்ல இதை மாத்தி அமைக்கணும், இல்ல இது செல்லாது அப்படின்னாலும் வந்து என்ன பண்ணணும், மக்களவை வந்து அதை மாற்றி அமைக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறது. அப்படி இல்லை, இதெல்லாம் ரெடி ஆகி நம்மளோட பிரசிடென்ட்டும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம், இத சட்டமா வந்ததுக்கு அப்புறம் அதை ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, அதுவும் வந்து என்ன பண்ணுனா கோர்ட்டுக்கு போகும்போது, நம்ம நீதித்துறைக்கு போகும்போது அந்த சட்டத்தில் ஏதாவது நம்ம பிரச்சனைகள் அல்லது ஏதாவது அதில் ஒரு சின்ன விஷயங்கள் மாறாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த சட்டத்தை வந்து நிராகரிப்பதற்கான அதிகாரம் உள்ளது. அடுத்ததாக பாராளுமன்ற அமைப்பு,
அதாவது நமது இந்திய பாராளுமன்றம் எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த பாராளுமன்ற அமைப்பு ஒரு நாட்டுல வந்து உச்ச சட்டம் இயற்றும் அமைப்பு தான் இந்த பாராளுமன்ற அமைப்புன்னு நம்ம சொல்றோம். அதுல வந்து இரு அவைகள் இருக்கின்றன. இரு அவைகள் என்னன்னா லோக்சபா மற்றும் ராஜ்யசபா, அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல வந்து இரு அவைகளையும் வரவழைக்கிறதும், ஒரு கூட்டம் போடுறதா இருந்தாலும் சரி, இல்ல அந்த இரு அவைகளை ஒத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜனாதிபதிக்கு தான் அந்த அதிகாரம் உள்ளது. சோ ஒரு பாராளுமன்ற அமைப்பு வந்து இரு அவைகளை கொண்ட அமைப்பாக உள்ளது. ஒண்ணு வந்து மக்களவை, இன்னொன்னு வந்து மாநிலங்களவை. மக்களவையில வந்து சட்டங்கள் இயற்றப்படுகின்றன, மாநிலங்களவையும் அவற்றை வந்து சரிபார்ப்பது அல்லது அவற்றை ஓகே சொல்வது, இது எல்லாமே மாநிலங்களவையின் ரோலாக திகழ்கிறது. சோ இந்த இரு அவைகளும் கொண்டதுதான் என்ன அப்படின்னு சொல்றோம்னா பாராளுமன்றம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த பாராளுமன்றத்துலதான் எந்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் இந்த பாராளுமன்றத்தில் தான் நிறைவேற்றப்பட்டு நம்மளுடைய நடைமுறைக்கு வரப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பாராளுமன்ற அமைப்புல இரு அவைகள் பார்த்தோம். அந்த இரு அவைகளை பத்தி நம்ம பார்ப்போம். ஒண்ணு வந்து ராஜ்யசபா, அதாவது இது மாநிலங்களின் கவுன்சில், மாநிலங்கள் அவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல வந்து அதிகபட்சம் வந்து 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இத வந்து ஒரு நிரந்தர அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குறைந்தபட்ச வயது வந்து 30 வயது இருக்க வேண்டும். இதுங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இவங்க வந்து தேசிய நலனுக்காக அவசியமானது மற்றும் பொருத்தமானது என்று அறிவிக்க சிறப்பு அதிகாரமும் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராஜ்யசபா மக்களுக்கு. அதாவது 250 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதுல வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து 12 பேரை நியமிப்பாரு. சோ இதுதான் வந்து 250 உறுப்பினர்கள், அதாவது எம்பிஸ். இவங்க யாரு எல்லாரையும் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா அதாவது மக்களவை, அதாவது எம்எல்ஏஸ் மூலமா தான் இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எக்ஸிகியூட்டிவ், அதாவது இவங்க எல்லாருமே சேர்ந்ததுதான் வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் சொல்றோம், அதாவது பாராளுமன்றம் சொல்றோம். இவங்க எல்லாரும் தான் வந்து ஏதோ ஒரு செயல்களை செய்யணும், ஒரு அதிகாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதை வந்து எக்ஸிகியூட்டிவ் மூலமா பண்றாங்க. சோ இந்த எக்ஸிகியூட்டிவ் எல்லாம் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நிறைய நம்ம சொல்றோம், இந்த மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம், அது மாதிரி அதிகாரிகள் அப்படின்னு சொல்றோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ், இவங்கெல்லாம் வந்து எக்ஸிகியூஷன் ஆபீசர் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இவங்க இயற்றக்கூடிய சட்டங்களாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், அல்லது கவர்மெண்ட், அதாவது நம்மளுடைய அரசு செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்திலையும் தலைமை வகிக்கும் பங்கு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மந்திரிகள் அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் அந்த மாதிரி கேடர்ல தான் போகும். சோ இவங்க இயற்றக்கூடிய சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய பகுதி வந்து நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு வந்து யாருக்கு போகும்னா இந்த பெரிய பெரிய அதிகாரிகளிடம் போகும். சோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சட்டங்கள் மற்றும் சட்டங்களை வந்து பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல திட்டங்கள் தீட்டுவதும் மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவதும் அந்த வேலைகளை வந்து அந்த எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் வந்து பார்ப்பாங்க. சோ இதுதான் வந்து நம்மளுடைய மக்களவையில நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதாவது நம்ம மக்களவையில வந்து முக்கியமா வந்து நம்ம அரசியலமைப்புல 3 தூண்கள்னு என்னன்னு சொல்றோம்னா நம்ம ஒண்ணு வந்து நம்ம பாராளுமன்றம், 2வது வந்து நிர்வாகம், 3வது வந்து நிதி. இந்த பாராளுமன்றம் அப்படிங்கிறது தான் இந்த 2 இரு அவைகள் சேர்ந்தது. அதாவது பாராளுமன்றங்கிறது ராஜ்யசபா லோக்சபா 2 அவைகளையும் சேர்ந்ததுதான் நம்ம பாராளுமன்றம் சொல்றோம். இந்த இரு அவைகளில் இயற்றப்படக்கூடிய வந்து சட்டங்கள் அனைத்துமே வந்து செயல்பாடுக்கு வரக்கூடியது. அந்த செயல்பாடுகளை செய்பவர்கள் தான் என்ன சொல்றோம் அப்படின்னோம்னா நம்ம நிர்வாகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து அந்த நிர்வாகம் மூலமாக தான் வந்து நமக்கு வந்து நீதி, அதாவது நீதித்துறை அடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 தான், அதாவது இந்த 3 தூண்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு பாராளுமன்றம், 2வது வந்து நிர்வாகம், 3வது வந்து நீதி. இது 3 தான் வந்து 3 சேர்ந்ததுதான் நம்ம வந்து பாராளுமன்றம் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல வந்து இரு அவைகளும் சேர்ந்து இயற்றப்படக்கூடிய சட்டங்களை வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் வந்து இதோட வந்து ரோலாக, இதோட பங்காக கருதப்படுகிறது. அடுத்ததாக லோக்சபா. லோக்சபா வந்து பீப்புள்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது மக்களோட வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகபட்சம் வந்து 552 அதாவது 552 பேர் அதுல இருக்கலாம். இவங்களுடைய ஆண்டு காலம்னு பார்த்தோம்னா 5 ஆண்டுகள் செயல்படும். குறைந்தபட்ச வயது அப்படின்னு பார்த்தோம்னா 25 வயது.
அதாவது இவங்க முக்கியமா இவங்களோட ரோல் என்ன அப்படி லோக்சபாவோட ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா, பண பில்களை, அதாவது மணி சம்பந்தப்பட்ட பில் எதுவாக இருந்தாலும் இங்கதான் இந்த லோக்சபால மட்டுமே தான் அறிமுகப்படுத்த முடியும். அதாவது நிதிங்கிறது, நம்ம நாட்டுக்கு நிதிங்கிறது எவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாட்டுக்கு எதுக்கெல்லாம் நிதி தேவை அப்படின்னு சொல்லி இந்த லோக்சபா தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா முடிவு பண்றாங்க. இந்த அரசுக்கே வந்து பணம் வழங்கக்கூடிய ஒரு முக்கிய அங்கமாக வந்து இந்த மக்களவை திகழ்கிறது. அது மட்டும் இல்லாம நாட்டின் நிர்வாகத்தை நடத்துவதற்கான பணத்தையும் வந்து இந்த மக்களவை தான் வழங்குகிறது. அதாவது வந்து நம்மளுடைய இந்த லோக்சபா மக்களவைங்கிறது வந்து ஒரு முக்கிய அங்கமாக நம்மளுடைய இந்திய பாராளுமன்றத்துல இது திகழ்கிறது. இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எந்த ஒரு சட்டம் இயற்றி அதை வந்து அடுத்த சபைக்கு மாற்றுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த சட்டங்களை வந்து என்ன திருத்தம் செய்ய வேண்டும் என்று செய்வதாக இருந்தாலும் சரி, இல்ல நாட்டோட நிதிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நாட்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்போதோ, அல்லது நாடு வந்து ஏதாவது பொருளாதார ரீதியாக ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கும் போதோ உடனே வந்து இந்த மக்களவை கூட்டம் தான் முடிவு பண்ணுது. சோ இந்த மக்களவை கூட்டம் தான் அரசுக்கே வந்து என்ன பண்ணுதுன்னா பணத்தை வந்து பட்டுவாடா பண்ணுகிறது. சோ இது வந்து இந்த லோக்சபாங்கிறது, இந்த மக்களவைங்கிறது ஒரு பெரிய அங்கமாக பாராளுமன்றத்தில் திகழ்கிறது. இதோட ஆண்டு காலம், அதாவது மக்களவையின் ஆண்டு காலம் வந்து 5 ஆண்டுகள் செயல்படும். அதே வந்து நம்ம மாநிலங்களவையினோட ஆண்டு காலம்னு பார்த்தோம்னா 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகள்ல வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்றாங்க அப்படின்னம்னா, அதுல இருக்கக்கூடிய மக்களை வந்து அதாவது 2/3 ஆஃப் த பீப்புள வந்து பணி நீக்கம் செய்கிறாங்க. சரியா? சோ இதுதான் வந்து ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் உள்ள வித்தியாசம். நம்மளுடைய பாராளுமன்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக நம்ம இந்தியா சட்டத்துல திகழ்கிறது. சோ இந்த பாராளுமன்றம் எப்படி இருக்குன்னா இரு அவைகளை கொண்ட ஒரு அங்கமாக இருக்கிறது. இந்த 2 அவைகளும் வந்து ஒன்று வந்து மக்களவை, இன்னொன்று வந்து மாநிலங்கள் அவைகளாக பிரிக்கப்படுகின்றன. இந்த மக்களவை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கன்னா, மக்கள் வந்து நேரடியா தேர்தல் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் தான் இந்த லோக்சபாவோட மெம்பரு, அதாவது மக்களவையோட மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க வந்து இந்த மக்களவையோட மெம்பர் தான் வந்து மாநிலங்களோட அவைய மெம்பரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ இதுதான் இப்படிதான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் அதாவது பெரும்பான்மையான கூட்டணி கட்சி எது ஜெயிக்குதோ அந்த இதைத்தான் வந்து அந்த கட்சியை தான் என்ன பண்றாங்க அப்படின்னம்னா நம்மளோட பிரசிடென்ட் வந்து என்னன்னா நம்ம நாட்டின் மந்திரியாக அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த மந்திரியோட ஆலோசனை மூலமாக அதாவது நம்ம அதாவது பிரதம மந்திரியை வந்து இது பண்றாங்க. சோ அந்த பிரதம மந்திரியோட ஆலோசனையின் பேர்ல தான் மொத்த மந்திரிகளை எல்லாருமே வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறாரு. இதுதான் வந்து நம்மளுடைய பாராளுமன்ற அமைப்பு. அடுத்தது தேர்தல் செயல்முறை. தேர்தல் செயல்முறைங்கிறது இந்த ராஜ்யசபா லோக்சபா ரெண்டும் சேர்ந்ததுதான். அதாவது 238 உறுப்பினர்கள் வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றாங்க. அதாவது இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்து மொத்தம் 238 பேர் வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மேலும் 12 பேர் வந்து இந்திய குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்படுவார். அதாவது 1/3 நபர் வந்து ஒவ்வொரு 2வது வருடமும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஓய்வு பெறுகிறார்கள். இதுதான் வந்து நம்ம ராஜ்யசபாவோட வந்து ஒரு அமைப்பு. சரியா? சோ இந்த 238 பேரும் எப்படி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லோக்சபா, அதாவது லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. சோ அப்ப லோக்சபால பார்க்க போனோம்னா 131 இடங்கள், அதாவது 18.42% பட்டியல் சாதியினர், 84 மற்ற பழங்குடியினர், 47 பிரதிநிதிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள வாக்காளர்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்ப. இது எல்லாமே லோக்சபால மக்களவையில் மக்கள் எல்லாருமே வந்து நம்ம மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு
மக்களவை உறுப்பினர்கள் ஆவார்கள். சோ இந்த மக்களவை உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், இந்த தேர்தல் செயல்முறை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அதாவது நமக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். சோ அப்ப அந்த 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கப்படும் எலெக்ஷன்ல தேர்தல்ல நம்ம ஓட்டு போட்டு நம்ம நமக்கு தேவையான அல்லது நமக்கு பிடித்த உறுப்பினர்களை நமக்கு தேர்ந்தெடுக்க அதிகாரம் உண்டு. நம்ம மக்கள் அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமே பார்த்தோம் அப்படின்னம்னா, மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன அடிப்படையான தேவைகள் என்ன, மக்களை எப்படி பூர்த்தி செய்வது, மக்களை எப்படி பாதுகாப்பது, இதை ஒட்டிதானே எல்லாமே அமைஞ்சிருக்கு. சோ மக்களுக்கு முக்கியத்துவம், அதாவது மக்களாட்சின்னு நம்ம சொல்லுவோம். மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த பாராளுமன்ற அமைப்பானது நிறுவப்பட்டுள்ளது. சோ அப்போ மக்கள் தான் நேரடியாகவே மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ நமக்கு இந்த ஓட்டு போடுற உரிமைகள்ல இருந்து எல்லாமே நமக்கு சட்டப்படி இருக்கிறது. சோ அந்த சட்டத்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளணும். சட்டத்தை பற்றி ஒரு புரிதலும் நமக்கு இருக்க வேண்டும். கண்டிப்பாக சட்டம் என்றால் தேவையில்லை, அது நமக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு யாரும் அதை நினைக்க கூடாது. ஒவ்வொரு குடிமக்களும் சட்டங்கள் என்னென்ன இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்வது நம்ம ஆளுகை திறமைக்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அதாவது முன் வகுப்புகள்ல பார்க்கும்போது, கவர்னன்ஸ் பார்க்கும்போது, அந்த ரோல் ஆஃப் ஸ்டேட், ரோல் ஆஃப் மார்க்கெட், ரோல் ஆஃப் சொசைட்டி எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப அந்த ஆளுகை திறன் இருக்கணும் அப்படின்னோம்னா, கண்டிப்பாக மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், மக்களை நம்மளை எப்படி மேம்படுத்த போகிறோம், அவங்களுக்கு வன்முறை இல்லாத சமூகத்தை எப்படி கொடுக்க போகிறோம், அப்படின்னு மக்களை பாதுகாப்பது எப்படி, அதெல்லாம் நம்ம ஒரு மைண்ட் செட்ல வச்சுதான் அந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்த போதும் தான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய அரசு ஒரு வலிமையான அரசாக திகழ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த கணக்கிடுறாங்க நம்மளுடைய மாநிலங்கள்ல எல்லாம் யாரு நல்ல ஒரு ஆளுகை திறமை கொண்டவர்கள் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கணக்கிடும் போது நம்ம தமிழ்நாடு அதில் முதலிடத்தில் உள்ளது என்பது பெருமைக்குரிய விஷயம். அதாவது ஒவ்வொரு விஷயமாக எடுத்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னா, எல்லா விஷயங்கள்லயும் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி ஒரு பவர்ஃபுல்லா இதா இருக்கிறதுனால, சோ நம்ம அதுல நம்ம பெரிய ஆளாக திகழ்கிறோம். சோ தேர்தல் செயல்முறைன்னு பார்க்கும்போது நம்ம நேரடியாக நம்ம மக்களை தேர்ந்தெடுத்து அவங்கள பிரதிநிதியா நம்ம அனுப்பி வைக்கிறோம். அவங்க மாநிலங்களவை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக ஒரு கூட்டாட்சி அமைத்து அல்லது தனி பெரும்பான்மை கட்சியாக தேர்தலில் ஜெயித்து அவங்க ஒரு அரசாங்கத்தை நிறுவுறதுதான் நம்ம இந்திய கட்டமைப்பு, நம்ம அரசியல் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்திய அரசியல் அமைப்பு எப்படி உருவாக்குச்சுன்னா, ஆரம்பத்துல அவ்வளவு பேரும் போராடி இந்த அரசியல் அமைப்பை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அரசியல் அமைப்பை கொண்டு இதுல அந்த அரசியல் சட்டத்துல என்ன இருக்கணும்னா, மக்களுக்கு பணிகள் செய்வதும், மக்களை பாதுகாப்பதும், மக்களுக்கான மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் இந்த சட்டங்கள் இருக்க வேண்டும். ஆனா இந்த சட்டத்தின் முன்பாக யாரும் தவறுகள் செய்யும் பட்சத்தில் யாரும் சட்டத்துக்கு யாருமே வேறுபாடு கிடையாது. அதாவது நம்ம அடிமட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அரசாள்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமமே. சோ யாரு தவறு செய்யும் பட்சத்தில் இந்த சட்டம் கண்டிப்பாக அவர்களுடைய தவறுகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி. சோ அப்படித்தான் இந்த சட்டமானது இயற்றப்பட்டுள்ளது. அதாவது நம்மளுடைய அம்பேத்கர் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் 11 மாதமாக உட்கார்ந்து அம்பேத்கரோட சேர்ந்து பல பேரும் இணைந்து இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆகியிருக்கு. சோ அதனால இந்த 3 வருடங்கள் உழைத்து நமக்காக ஒரு சட்டம், அதாவது நமக்காக ஒரு சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த சட்டங்கள் நம்ம
தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. சோ அப்போ நம்ம இந்த சட்டங்கள்ல வந்து நமக்கு என்ன, குடிமக்களுக்கான உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன அனைத்தையும் தெரிந்து கொண்டு, அது மட்டும் அல்லாமல் மக்களவையில், மாநிலங்களவையில் அவங்களோட ரோல் என்ன, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியும். நம்ம பாராளுமன்றம் எப்படி செயல்படுகின்றது, அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் ரோல் என்ன, அப்படி எல்லாமே பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக தெரிகிறது. அதாவது மாணவராகிய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, நம்ம சட்டங்கள் படிச்சா போதும், தெரிஞ்சா போதும் மட்டும் இல்லாம, நம்ம இனிமே வந்து நம்ம தான் ஃபியூச்சர் ஜெனரேஷன், அதாவது த பில்லர் ஆஃப் த இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்கள தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தூண்கள், நாட்டின் தூண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நாட்டோட தூண்களா கருதக்கூடிய நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, சட்டங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு உங்களிடம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக நம்மளுடைய பாராளுமன்றம், நம்மளுடைய அரசியல் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஓரளவாவது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்து, நிர்வாகத்தின் செயல்பாட்டு கட்டமைப்பு, அரசு சாரா அமைப்புகளின் பங்கு என்ன அப்படின்னு பாக்குறோம். நிர்வாகத்தின் செயல்பாட்டு கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதோட கட்டமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து நம்ம சந்தையோட பங்கு என்ன, சமூகத்தின் பங்கு என்ன அப்படின்னு பாக்குறோம். ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடி வகுப்புகள்லயே பார்த்திருக்கோம். அதாவது ஆளுகையில வந்து சந்தையினோட பங்கு என்ன, சமூகத்திலோட பங்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அதேதான் இதையும் நிர்வாகத்தின் செயல்பாட்டு கட்டமைப்பு, அரசு சாரா அமைப்புகளோட பங்குகள் என்ன அப்படின்னு பாக்குறோம். அதாவது நம்ம வந்து ஒரு பொருட்கள் வந்து நம்ம தயாரிக்கிறோம், ஒரு பொருட்களை வந்து நம்ம கொண்டு போய் சந்தையில மார்க்கெட்ல விக்கிறோம் அப்படின்னோம்னா, உலக மார்க்கெட்ல விற்கும் போதும் சரி, இல்ல நம்ம உலகளவிய லெவல்ல நம்ம கொண்டுட்டு போகணும், ஒரு பொருட்களை கொண்டு போகணும் அப்படின்னோம்னா, இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அரசு வந்து அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதில் வந்து தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அரசு சாரா அமைப்புகளும் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, இந்த சந்தையிடுதல் வந்து ரொம்ப, ஏன்னா அந்த சந்தையிடுதல் இருந்தாதான் நம்ம வந்து பினான்சியலா வந்து நம்மளோட நாடு வந்து டெவலப் ஆக முடியும். சோ நம்ம நாடு டெவலப் ஆகணும் அப்படின்னா, நீதித்துறையில நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்னா, நம்மளுடைய தயாரிப்புகள், நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் எதுவாக இருந்தாலும் உலக சந்தையில் நம்ம கொண்டு போய் கொடுக்கும் போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு வந்து மதிப்புகள் கூட்டப்படுகிறது. அதுக்கு வந்து நிறைய வந்து நமக்கு அந்நிய முதலீடுகள் இங்க வர ஆரம்பிக்குது. சோ இதுக்காக என்ன பண்ணணும்னா, சந்தையிடுதல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இதுல வந்து அரசு சாரா அவங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து சந்தையிடுதல் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வேர்ல்ட் லெவல்ல வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போறோம் அப்படின்னோம்னா, இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ், அது மாதிரி இந்த கவர்னன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா, அவங்க வந்து எப்படி மத்த நாடுகளோட நம்ம பெரிய அளவுல நம்ம சந்தையிடுதலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசனை அளிப்பாங்க. சோ அதுக்கு நிகராக நம்ம எப்படி வந்து நம்மளுடைய தயாரிப்புகளை கொண்டு போக வேணும், நம்மளுடைய தயாரிப்புகளை மற்றவங்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை யோசனையை வழங்குவாங்க. சோ இது மூலமாக நம்மளுடைய சந்தை வந்து என்ன ஆகுதுன்னா, சந்தைப்படுத்துறது விரிவடைய ஆரம்பிக்கிறது. அதன் மூலமாக நிதிகள் நமக்கு அதிகமாக கிடைக்க வருகின்றன. அதே போல சமூகத்தோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சமூகங்கிறது யாரும் இல்லைங்க, நம்ம தான் சமூகம். சமூகம்ங்கிறது நம்ம ஒரு கட்டமைப்பு. நம்ம மக்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்ததுதான் வந்து சமூகம். இந்த சமூகம் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் செயல்பாடுகள், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், அவங்களுடைய ஆளுகை செயல்பாட்டுல வந்து நம்மளும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். நம்ம ஒத்துழைப்பு அளிப்பது வந்து முக்கிய ஒரு அங்கமாக கருதப்படுகிறது. அதாவது அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கட்டும், அவர்கள் இது கொண்டுட்டு வரைய சட்டங்களாக இருக்கட்டும், அதற்கு நாம் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்பதுதான் பெரிய விஷயமாக கருதப்படுகிறது. அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நாமும் அரசாங்கத்தின் செயல்பாடுகளோடு ஒத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் இது வலியுறுத்துகிறது. அடுத்தது வந்து ஆளுகை குறிகாட்டிகள். ஆளுகை குறிகாட்டிகள்னா, அதாவது ஒரு ஆட்சி குறிகாட்டி என்பது ஒரு நாட்டின் ஆளுகை நிலையில் நின்று அல்லது அதற்கு மேற்பட்ட அம்சங்களின் அளவீடு ஆகும். அதாவது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னோம்னா, ஆளுகைங்கிறது என்ன அப்படின்னோம்னா, உங்களுக்கே தெரியும், ஆளுகைங்கிறது கவர்னன்ஸ். அந்த கவர்னன்ஸோட
குறியீடுகள் எப்படி வந்து அந்த கவர்னன்ஸை வந்து அதாவது குறிகாட்டுகிறாங்க, எப்படி வந்து அதை ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு ஆட்சி குறிகாட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு நாட்டோட ஆளுகை, அவங்களுடைய ஆளுமை அல்லது ஆளுகை நிலையில் இருந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அம்சங்களின் அளவீடு தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னோம்னா ஆளுகை குறியீடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இத்தகைய குறிகாட்டிகள் வந்து பொதுவாக தேர்தல் முறைமைகள், மனித உரிமைகள், பொது சேவை வழங்கல், சிவில் சமூகம் மற்றும் ஊழல் போன்ற குறிப்பிட்ட ஆளுகை பகுதிகளில் கவனம் செலுத்துகின்றது. அதாவது இந்த இண்டிகேட்டர்ஸ், அதாவது என்ன அப்படின்னு சொல்றோம்னா கவர்னன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், ஆளுகை குறிகாட்டிகள்னு சொல்றோம். இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டோட பொதுவாக தேர்தல் நடைமுறைகளாக இருந்தாலும் சரி, முறைமைகளாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னோம்னா எந்த ஒரு அங்க ஒரு பிரச்சனைகளும் இல்லாம அந்த எலெக்ஷன் வந்து அந்த தேர்தல் வந்து நல்லபடியா நடக்கிறதுக்கும் அதுக்கான என்னென்ன நெறிமுறைகள் கொண்டு வர வேண்டும் அதனுடைய இதெல்லாம் வந்து வகுக்கிறது. அது மட்டும் இல்லாம மனித உரிமைகளுக்காகவும், மனித உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவும் மற்றும் மக்களுக்காக பொது சேவை வழங்குறதாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய சமூகம் மற்றும் ஊழல் போன்ற குறிப்பிட்ட ஆளுகை பகுதிகளில் வந்து நம்ம கவனம் செலுத்துறதா வந்து இந்த ஆளுகை குறிகாட்டி, அதாவது கவர்னன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். அப்போ இந்த கவர்னன்ஸை நம்ம இது பண்றதுக்கு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னா அதிகாரம் மற்றும் பொறுப்பு. முதல்ல வந்து ஆளுகை குறிகாட்டிகள்ல முதல்ல என்ன அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாரம் மற்றும் பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சோ இந்த அதிகாரம் மற்றும் பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, அதாவது ஒரு சட்டங்கள் இயற்றுவதாக இருக்கட்டும் அல்லது எதுவாக இருக்கட்டும், ஒரு விஷயத்த வந்து அவங்கள ஒரு பொறுப்புணர்வோட இருக்க வேண்டும். அதாவது அதுல வந்து ஒரு வாய்ஸ் அண்ட் என்ன சொல்லணும்னா அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு. அதிகாரம் மற்றும் பொறுப்புங்கிறது வாய்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நமது அரசு வந்து அதோடைய ஆளுகையில் அல்லது ஆளுமையில் வந்து அவங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்கணும் மற்றும் அவங்க வந்து அக்கௌண்டபிலிட்டியா மக்களுக்கு வந்து அவங்க பொறுப்பாக இருக்க பழகிக்கணும். இதுதான் வந்து அதிகாரம் மற்றும் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. வாய்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்றாங்க. சோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய ஆளுகை திறமையில், அரசியல் மட்டும் அல்லாது எந்த ஒரு ஆளுகையாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம எப்படி திகழ வேண்டும் என்றால் அதுல வந்து நம்ம வந்து ஒரு அதிகாரம் மற்றும் பொறுப்பு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் வன்முறை இல்லாதது. அதாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் வன்முறை இல்லாதது அப்படின்னா அதாவது வன்முறை இல்லாதனா வயலன்ஸ் இல்லாத ஒரு நாடாக இருக்கிறது அப்படின்னம்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படி வச்சுக்கிறது. அரசியல் ஸ்திரத்தன்மை அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. அதாவது எப்பவுமே நம்ம சொல்லுவோம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வந்து நம்ம எலெக்ஷன் வைக்கிறோம் அப்படிலாம் சொல்றோம். லோக்சபா எலெக்ஷன், அப்புறம் ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். சோ வந்து இந்த பொலிட்டிக்கல் இதுல இந்த அரசியல் ஸ்திரத்தன்மை வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டேபிளா இருக்கணும். அதாவது நம்ம வந்து தேர்தல் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி சில அரசுகள் என்ன பண்றாங்கன்னா சில வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து அரசியலுக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படி என்று நிறைய வாக்குறுதிகள் வந்து அளிக்கிறாங்க. சோ அந்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுகிறார்கள். அப்படி நிறைவேற்றா பட்சத்துல வந்து அவங்க மேல மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு உணர்வு வந்து ஏற்படுகிறது. சோ அந்த நம்பிக்கை இல்லாத உணர்வு என்ன ஆகும், இந்த அரசியல் ஸ்திரத்தன்மையே வந்து உடைச்சிரும். சோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னம்னா அரசியல் வந்து எப்பவுமே ஒரு ஸ்டேபிளாவே இருக்கணும். அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை வந்து எப்பவுமே அவங்க கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும். அது மட்டும் அல்லாம வன்முறை இல்லாதது, அதாவது வன்முறை இல்லாத ஒரு ஆட்சியாக அவங்க கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா அரசாங்கத்தின் செயல்திறன், அதாவது கவர்மெண்ட் எப்படி வந்து ஆட்சி செய்யறாங்க, அவங்களுடைய அஃபெக்டிவ்னஸ் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு அரசாங்கம் வந்து எப்படி மக்களுக்காக செயல்படுகிறது,
அவங்க எப்படி வந்து மக்களை பாதுகாக்கிறாங்க, மக்களை எப்படி வந்து வழிநடத்தி செய்யறாங்க, மக்களுக்காக என்ன செயல்கள் கொண்டு வர்றாங்க, மக்களை எப்படி பாதுகாக்கிறாங்க. சோ இது எல்லாமே வந்து ஆளுகைக்குரியர். ஒரு அரசாங்கம் என்பது வந்து யாரும் தனிப்பட்ட ஒரு மனிதன் அப்படின்னு கிடையாது. அரசாங்கம் என்பது மக்கள் அனைவரும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் வந்து அரசாங்கம் சொல்றோம். சோ அந்த அரசு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். அவங்க வந்து மக்களுக்காகவா வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து செயல்படுகிறாங்க. சோ அப்போ அந்த எந்த ஒரு செயல்பாடும், அரசாங்கத்தின் எந்த ஒரு செயல்பாடும் மக்களை தண்டிக்கப்படுவதாகவும், மக்களை வந்து தண்டிக்க கூடாது மற்றும் கண்டிக்க கூடாத ஒரு விஷயமாக தண்டிக்கப்படக்கூடாத விஷயமாக இருக்கிறது. சோ மக்களை பாதுகாக்க வேண்டியதுதான் மிக முக்கியமான ஒண்ணு. அது மட்டுமல்ல, மக்களுக்கு பொறுப்புணர்ச்சியுடனும் இந்த வந்து அரசு செயல்பட வேண்டும். அது மட்டும் அல்லாம ஒழுங்குமுறை தரம், ஒழுங்குமுறைனா அதாவது ரெகுலேட்டரி ஆக்டிவிட்டிஸ் சொல்லலாம், அக்கௌண்டிங் சொல்லலாம். சோ அந்த ஒழுங்குமுறை தரமும் அவங்கள்ட்ட இருக்கணும். கண்டிப்பா ஒரு அரசு வந்து நமக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோம்னா, அந்த அரசு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறைகளை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒழுங்குமுறை இருந்தாதான் அந்த தரம், அதுல தரம் இருந்தாதான் வந்து மக்கள் வந்து அந்த ஆளுகை, அந்த அரசை வந்து நம்பி மக்களால நிம்மதியாக வாழ முடியும். சோ வந்து ஒழுங்குமுறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஒழுங்குமுறை இல்லாத ஒரு அரசு இருக்கும் பட்சத்துல என்ன ஆகும்னா, நம்மளுடைய நாடே வந்து ஒண்ணும் இல்லாம போயிடும், சிதைந்து போய்விடும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு இல்லை. அதுக்கப்புறம் ரூல் ஆஃப் லா, சட்டம், சட்ட விதி என்ன? அப்ப ஒவ்வொரு செயல்பாடுமே வந்து எல்லாமே என்ன, சட்டத்துக்கு கீழ் உள்ள செயல்பாடுகளாகத்தான் இருக்க வேண்டும். இந்த லோக்சபாவா இருக்கட்டும், ராஜ்ய மக்களவையா இருக்கட்டும், மாநிலங்களவையா இருக்கட்டும், இந்த உறுப்பினர்கள்ல இருந்து எல்லாருமே எதுபடி சேர்ந்து இருக்கிறாங்கன்னா, நம்மளுடைய சட்டத்தின் படிதான், நம்மளுடைய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தான் வந்து அதுல என்ன ஆர்டிகல்ஸ் சொல்லியிருக்கோம், அந்த ஆர்டிகல்ஸுக்கு கீழே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுபடிதான் எல்லாமே வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சோ அது வந்து அதனால ரூல் ஆஃப் லா, இந்த லாவை வந்து எப்படி நம்ம சட்டத்தை மதிக்கணும், சட்டத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதெல்லாம் தவிர நம்ம என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் ஆஃப் கரப்ஷன்ஸ், அதாவது ஊழலை கட்டுப்படுத்துறது. கண்டிப்பா வந்து கரப்ஷன்ஸ் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு அரசாக, ஒரு ஆளுகையாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது இப்ப நிறைய நீங்க மாணவர்கள், உங்களுக்கும் தெரியும், நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா, காலேஜாக இருக்கட்டும் அல்லது பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கரப்ஷன்ஸ், ஊழலுக்கு எதிராக வந்து நம்ம நிறைய வாக்குறுதிகள்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம். அத மாதிரி ஊழலுக்கு எதிராக அந்த ஓத்து எடுத்துக்கிறோம் எல்லாருமே. இந்த மாணவர்கள் எடுத்துக்கிற மாதிரி இது இல்லாம வந்து என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட், நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னம்னா, நம்மளுடைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அவங்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊழலுக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து ஊழல் இனிமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கறதுக்கான நிறைய ஒரு விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. சோ பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மை கவர்மெண்ட் ஆப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆப்ல போனோம் அப்படின்னோம்னா நிறைய ஒவ்வொரு டே அப்போல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ஓத்து எடுக்கிறது, நான் வந்து என்னுடைய நாட்டுக்கு புறம்பாக எதுவும் செய்ய மாட்டேன், என் நாட்டை நான் மதிப்பேன், அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து வாக்குறுதி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய ட்ரக் யூஸ் பண்றது, மாணவர்கள் இல்ல நிறைய போதைக்கு அடிமையாகிறது, அந்த மாதிரி நிறைய வந்து வன்முறையில ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க இனிமே செய்ய மாட்டோம் அப்படின்னு நிறைய இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ காலேஜ் மூலமாகவும் சரி, இல்ல பல்கலைக்கழகம் மூலமாகவும் அந்த மாதிரி நிறைய வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு முகாமை ஏற்படுத்தி, அதாவது மாணவ செல்வங்களுக்கு இப்பொழுதே வந்து எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. சோ ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா, நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணவர்கள் தான் வந்து பில்லர்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது தூண்கள், நம்ம நாட்டின் தூண்கள். சோ அவங்க வந்து இனி வரக்கூடிய ஆண்டுகளை, இனி வரும் அடுத்த கட்டங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வன்முறை இல்லாத ஒரு அரசாங்கத்தை நிறுவ வேண்டும், அல்லது நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால்
அதுக்கு மாணவர்களாகிய நம்ம விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய வகையில நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு முகாம்கள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் நம்மளுடைய அரசு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. சோ அது போல இந்த ஊழல் கட்டுப்பாடு கண்டிப்பா அந்த ஆளுகைக்கு முக்கியம் ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது கவர்னன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஆளுகை குறியீட்டுகள் மொத்தம் இந்த 6 விஷயங்கள் மூலமா தான் என்ன பண்றாங்கன்னா கணக்கிடுறாங்க. ஒண்ணு அதிகாரம் மற்றும் பொறுப்பு, அதாவது வாய்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் வன்முறை இல்லாதது, அதாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் வயலன்ஸ், பிரிவென்ஸ் ஆஃப் வயலன்ஸ். அதுக்கப்புறம் அரசாங்கத்தின் செயல்திறன், அதாவது கவர்மெண்டோட அஃபெக்டிவ்னஸ் என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒழுங்குமுறை தரம், ரெகுலேட்டரி ஆக்ட். அதுக்கப்புறம் ரூல் ஆஃப் லா, சட்ட விதி. அண்ட் தென் ஃபைனலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஆஃப் கரப்ஷன்ஸ். ஸோ இந்த 6 விஷயங்கள் மூலமாக தான் நம்ம கவர்னன்ஸை, நம்ம ஆளுகையை குறிகாட்டுறாங்க. இதுதான் இந்த 6 தான் என்ன சொல்றாங்கன்னா கவர்னன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். சோ ஒரு நல்ல ஆளுகை இருக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல கவர்னன்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த 6ஐயும் அவங்க கடைபிடித்தே ஆகணும். அப்படி கடைபிடிக்கும் பட்சத்துலதான் நம்மளுடைய அரசாங்கம் என்ன ஆகும்னா ஒரு சிறந்த அரசாங்கமாக திகழ முடியும். அப்படி இந்த 6 நம்ம சொல்லிக்கொள்ளையா இந்த 6 இண்டிகேட்டரை வச்சுதான், இந்த கவர்னன்ஸ் இண்டிகேட்டரை வச்சுதான் நம்மளுடைய இந்தியா ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ரேங்க் பண்ணாங்க. இந்த ரேங்க் பண்ணதுலதான் நம்ம தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கிறது. இது ரொம்ப பெருமையான விஷயம். சோ இந்த 6ஐயுமே நம்ம தமிழ்நாடு ஒழுங்கா கடைபிடிச்சிட்டு இருக்காங்கிற போது நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயமாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாது இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளிலேயும் நம்ம தமிழ்நாடு ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன ஆகணும் அப்படின்னோம்னா இந்த 6 விஷயங்களையும் கடைபிடித்து கொண்டுகிட்டே போகணும் அப்படிங்கிறதுதான் இது. அதுக்கு நம்மளும் உறுதுணையாக இருக்க வேண்டும். சோ ஆளுகை குறியீட்டுகள் இதுதான். நெக்ஸ்ட், அதிகாரம் மற்றும் பொறுப்பு, அதாவது குடிமக்களின் குரல், வாய்ஸ், நம்மளுடைய பொறுப்பு ஆகியவை முக்கிய ஆளுகை குறிகாட்டிகளாகும். இது குடிமக்கள் தங்கள் சுதந்திரங்களை பயன்படுத்துவதற்கும் அவர்களின் முன்னுரிமைகளை வெளிப்படுத்துவதற்கும் அவர்களின் செயல்களுக்கு சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களை பொறுப்பாக்குவதற்கும் உள்ள திறனை சுட்டிக்காட்டுகிறது. அதாவது அதிகாரம் மற்றும் பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம குடிமக்கள் ஆகிய நம்ம ஒரு நமக்கும் வாய்ஸ் இருக்கு, நமக்கும் பொறுப்பு இருக்கு. எல்லா விஷயங்களையும் நம்ம ஆளுகை குறிகாட்டிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, கவர்னன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், அவங்க அந்த 6 இது வேணும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு. அந்த இண்டிகேட்டர்ஸ் மூலமா அந்த 6ஐயும் நம்ம பாக்குறோம். அந்த 6ம் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னா அதுல நம்மளுடைய பங்கு, அதிகாரம் மற்றும் பொறுப்பு கண்டிப்பா குடிமக்களாகிய நம்மளும் அதுல இருக்கணும். அப்பதான் இந்த ஆளுகை திறமையாக செயல்பட முடியும். இது நம்மளுடைய சுதந்திரங்களை பயன்படுத்துவதற்கும் நம்மளுடைய முன்னுரிமைகளையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு அங்கமாக திகழ்கிறது. அதாவது கவர்மெண்ட்ல செய்யக்கூடிய இந்த 6 விஷயங்களையும் நம்மளும் இன்வால்வ் ஆகணும், நம்மளுடைய பொறுப்புகளும் அதுல இருக்குங்கிறது தான் இந்த அதிகாரம் மற்றும் பொறுப்புங்கிறதுல நம்ம பாக்குறோம். அடுத்து அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் வன்முறை இல்லாதது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா அரசியல் ரீதியாக அல்லது வன்முறை மற்றும் பயங்கரவாதம் உட்பட அரசியல் அமைப்பிற்கு முரணான அல்லது வன்முறை வழிகளால் அரசாங்கம் ஸ்திரத்தன்மை அல்லது தூக்கி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை அளவிடுகிறது. ஒருவேளை அரசியல் நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஸ்டெபிலிட்டி இழந்துட்டாங்க அப்படின்னம்னா, அவங்க ஸ்டேபிளா இல்ல, அவங்க கரெக்டா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த இல்ல பயங்கரவாதம் இல்ல ஏதோ ஒண்ணு வருது, அரசியலமைப்பிற்கு முரணான வன்முறை அப்படின்னு வர பட்சத்துல என்ன ஆகுதுன்னா அந்த அரசாங்கம் அவங்களுடைய ஸ்திரத்தன்மையை கைவிடுறாங்க, இல்லாம போயிருது, தூக்கி எறியப்படுகிறது. அப்ப என்ன ஆகும், அந்த கவர்மெண்டே என்ன ஆகுது, கொலாப்ஸ் ஆயிருது. அவங்களோட ஸ்டெபிலிட்டி இல்லாம போகும் பட்சத்துல அவங்களோட ஆட்சி என்ன ஆகுதுன்னா ஒண்ணும் இல்லாம உடைஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ வன்முறை இல்லாம பாதுகாத்துக்கிட்டாதான் நம்மளுடைய அரசாங்கம் நிலையாக இருக்க முடியும். நம்ம அரசு இருக்கும்போது நிறைய நம்ம நாட்டுல வன்முறைகள் இருக்கும்போது நடந்துச்சு அப்படின்னா அந்த அரசு
நமக்கு ஒரு நிலையில்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. நிறைய இன்சிடென்ட்லாம் இப்ப ரீசெண்டா நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேட்ல வன்முறைகள் வந்து வந்து அதிகமாகிட்டே இருக்கு. அன்றாட நம்ம சேனல்கள்ல இருந்தோ, டிவி சேனலோ இல்ல எதிரோ ரேடியோ சேனல், ரேடியோ நியூஸ் அது மாதிரிலாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இது என்ன ஆகும்னா அது அந்த அரசோட ஆளுகையை வந்து அது ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் நம்ம கண்ணால பாக்குறோம். ஸோ அப்போ வன்முறை இல்லாம ஒரு ஸ்டேட் போகுமே ஆனால் அது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம அது பாட்டுக்க ஸ்டேபிளா போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அரசாங்கத்தின் செயல்திறன். அரசாங்க செயல்திறன் குறியீடு என்பது வந்து அதாவது உலக வங்கி குழுவால உருவாக்கப்பட்ட ஒன்று. இது பொது சேவைகளின் தரம் மற்றும் சிவில் சேவை கொள்கை உருவாக்கம் மற்றும் செயல்படுத்துதல் மற்றும் இந்த அம்சங்களை மேம்படுத்த அல்லது பாரம்பரிப்பதில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டின் நம்பகத்தன்மையை அளவிடுகிறது. அதாவது அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது, அவங்க வந்து உலக வங்கி குழுவால் உருவாக்கப்பட்ட தரவரிசை அந்த 6 கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அந்த 6 இதுபடி நடக்குதா அந்த அரசாங்கம், அந்த கவர்மெண்ட் நடக்குதா, அது வந்து எப்படி செயல்படுது, அதோட அம்சங்கள்லாம் என்ன, அவங்க அம்சங்களை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற அந்த நம்பகத்தன்மையை தான் வந்து இந்த அரசாங்கத்தின் செயல்திறன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் ஒழுங்குமுறை தரம். ஒழுங்குமுறை தரம் வந்து சரியான கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வகுத்து செயல்படுத்தும் அரசாங்கத்தின் திறனை பற்றிய கருத்துக்களை கைப்பற்றுகிறது. அதாவது தனியார் துறையின் வளர்ச்சியை அனுமதிக்கவும் ஊக்குகிறது. ஒழுங்குமுறைப்படுத்தணும்னா நம்ம கவர்மெண்ட் வந்து ஒழுங்காக செயல்படுகிறது, அரசு ஒழுங்குமுறையாக செயல்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்லாது அரசு மட்டும் ஒழுங்குமுறை பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. தனியார் துறைகளும் வந்து ஒழுங்காக செயல்படுகிறதா, அதோட வளர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுனா இது வந்து ஒழுங்குமுறை தரமாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் சட்டத்தின் ஆட்சி, அதாவது ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்றாங்க. சட்ட விதி. சட்டத்தின் ஆட்சி என்பது அனைத்து சட்டங்களும் நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் சமமாக பொருந்தும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சட்டங்கிறது என்ன அப்படின்னோம்னா எல்லாருக்காகவும் பொதுவாக இயற்றப்பட்டதுதான் சட்டம்ங்கிறது. இதுல வந்து ஆண் பெண் வித்தியாசம், வேறுபாடுகள் அல்லது இன வேறுபாடுகள் அல்லது மொழி வேறுபாடுகள் அல்லது மற்ற மாநில வேறுபாடுகள் அந்த மாதிரி எந்த வேறுபாடுகளுமே கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரையும் அரசியலமைப்பு சட்டங்கள் அனைத்துமே அனைவருக்கும், நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான ஒன்றாக கருதப்படுகிறது. மற்றும் யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல. சட்டங்கள் மீறப்பட்டால் நீதிமன்றத்தை அணுகுவதற்கும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு. அது போல நம்மள வந்து ஆட்சி செய்யறவங்க ஏதாவது சட்டத்தை மீறினாலும் நம்ம போய் கோர்ட்ல போய் நம்ம முறையிறதுக்கான உரிமைகளும் உள்ளது. அதாவது கவர்மெண்ட் தான் இது பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்மளும் போய் முறையில எல்லா இது ரைட்ஸுமே நமக்கும் உண்டு. குடிமக்களுக்கு எல்லாமே, அதாவது சட்டத்துல முன்னாடி யாருமே கிடையாது, பெரியவங்க சின்னவங்க எதுவுமே கிடையாது, எந்த வேறுபாடும் கிடையாது. சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். நம்மளும் போய் நேரடியாக நம்ம வந்து அரசை கூட நம்ம நீதிமன்றத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க, அவங்க செயல்பாடு பிடிக்கலன்னா அவங்கள பத்தி கூட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கான அதிகாரம் கூட நமக்கு இருக்கு. சோ அப்போ சட்டங்கிறது ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறது. சோ சட்டங்கள் மீறப்பட்டால் நீதிமன்றத்தை அணுகுவதற்கும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு. அதே போல சட்டத்தை மீறும் ஒவ்வொரு குடிமகனும் தண்டிக்கப்படலாம். நமக்கு ஏதாவது தீங்குகள் விளையும் பொழுது நாம போய் நம்ம போய் நீதிமன்றத்தை நாடி நமக்கு வந்து எங்களுக்கு இது கொடுங்க, எங்களுக்கு அதுக்கான ஒரு அதாவது சட்டத்தை மீறப்பட்டால் அதுக்கான ஒரு நீதியை கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்தை நம்ம நாடுறோம். அதே போல நம்ம தப்பு செஞ்சிருந்தா நம்மளும் தண்டிக்கப்படுவோம். இதுதான் வந்து நம்மளுடைய சட்டம். சோ மத்தவங்களும் நம்மளை தண்டிக்க கூடாது, நம்மளும் தப்பு செய்யக்கூடாது. இதுதான் நம்மளோட சட்டத்தோட விஷயம். ஓகே. அப்புறம் ஊழலை கட்டுப்படுத்துதல். ஊழலை கட்டுப்படுத்துதல் வந்து பொது அதிகாரம் அல்லது அதிகாரத்துவ ஒழுங்குமுறை தனியார் ஆதாயத்திற்காக பிரயோகிக்கப்படும். அதை வந்து நாட்டின் ஊழலை உருவாக்கி வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தடையாக இருக்கலாம். அதாவது ஊழல் வந்து யாராவது ஒருத்தவங்க இடையில புகுந்து நம்ம நாட்டை வந்து கலைக்கிறதுக்காக, நம்மளுடைய அரசியல் சட்டங்களை கலைக்கிறதுக்காக நிறைய ஊழல்கள் வந்து இங்க நிறைய நடக்கலாம். இல்ல நம்ம அரசியல் நிறைய ஊழல்களை
அந்த மாதிரி ஊழல்கள் எதுவுமே நடக்காதபடி நம்ம அரசாங்கம் பார்த்துக்கொள்வதுதான் ரொம்ப மிக முக்கியமான, ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது வந்து ஆளுகையில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அப்போ நம்ம 3rd யூனிட்ல என்ன பார்த்தோம், அலகு 3ல நம்ம என்ன பண்ணோம்னா கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னம்னா, அதாவது இந்திய ஆளுகை கட்டமைப்புன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்திய ஆளுகை கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா பார்த்தோம்னா, முக்கியமா பாராளுமன்றத்துல 2 அவைகள், லோக்சபா, ராஜ்யசபா. சோ அந்த லோக்சபா ராஜ்யசபாவோட ரோல் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கவர்னன்ஸ் வந்து நல்லபடியா செயல்படணும் அப்படின்னா அந்த கவர்னன்ஸ்க்கு வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு 6 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 6 இண்டிகேட்டர்ஸையும் எப்படி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பயன்படுத்துறாங்க, அது மூலமா எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து நிலையான அரசாக செயல்படுகிறாங்கிறத தான் நம்ம பார்த்தோம். சோ அது மூலமா நம்ம வந்து இந்த வந்து அதாவது ஆளுகை கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பங்குதாரர் ஆளுகை அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சோ பங்குதாரர் ஆளுகை என்பது ஒரு நபர் அல்லது குழு அல்லது நிறுவனம், ஒரு வணிகம், அமைப்பு அல்லது திட்டத்தின் முடிவெடுக்கு மற்றும் செயல்பாடுகளை ஒரு விருப்பமான ஒன்றைத்தான் வந்து பங்குதாரர் ஆளுகை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது பங்குதாரருக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு. அது என்னன்னு பார்த்தா, முதலாளித்துவத்தின் பார்வையாக இருக்கட்டும் அல்லது ஒரு வணிகத்திற்கும் அதன் வாடிக்கையாளர்கள் அல்லது சப்ளையர்கள் அல்லது ஊழியர்கள், முதலீட்டாளர்கள், சமூகங்கள் மற்றும் நிறுவனங்கள் இவங்க எல்லாமே பங்கு வகித்திருக்கிறதுதான் இவங்களத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா பங்குதாரர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது மற்றவர்களுக்கு இடையே உள்ள ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உறவுகளை இது வந்து வலியுறுத்துகிறது. ஒரு நிறுவனம் வந்து பங்குதாரர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து பங்குதாரர்களுக்கும் மதிப்பை உருவாக்க வேண்டும் என்ற கோட்பாடு இதன் மூலமாக வித்திடப்படுகிறது. அதாவது நிர்வாக செயல்பாட்டில் பங்குதாரர்கள் பார்த்தோம்னா 2 சொல்றாங்க. ஒண்ணு வந்து உள் பங்குதாரர்கள், வெளிப்புற பங்குதாரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. உள் பங்குதாரர்கள்லாம் கார்பரேட் நிர்வாக செயல்பாட்டுல வந்து உண்மையில ஈடுபடுறவங்க, அதாவது உள்ளுக்கவே இருக்கிறவங்க, அவங்க ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கலாம், இல்ல அங்க பணிபுரியறவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். வெளி பங்குதாரர்கள் வந்து கடன் வழங்குபவர்களாக இருக்கலாம் அல்லது தணிக்கையாளர்கள், வாடிக்கையாளர்கள், இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா வெளிப்புற பங்குதாரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நிர்வாக செயல்பாட்டுல வந்து பங்குதாரர்களின் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, பங்குதாரர் ஆளுகை என்னது கிடைமட்ட நிறுவன கட்டமைப்பில் வலியுறுத்தப்படுகிறது. இது வந்து நெகிழ்வுத்தன்மை, பன்முகத்தன்மை மற்றும் முறைசாரா கருத்து பரிமாற்றத்தை உறுதி செய்கிறது. அனைவரின் நலனுக்காக சமூகத்தில் உள்ள பல்வேறு பங்குதாரர்களின் நிர்வாகத்தில் மற்றொரு முக்கியமாக அடிக்கோடிடும் காரணியாகவும் இது செயல்படுகிறது. அடுத்தது நிர்வாகத்துல வந்து பங்குதாரர்களோட ஈடுபாடு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பங்குதாரர்களோட பங்களிப்பை அதிகரிக்க பல்வேறு கருவிகள் அல்லது தொழில்நுட்பங்கள் வந்து இருக்கின்றன. அதிகார பரவலாக்கம், விவாத ஜனநாயகம், சமூக அடிப்படையிலான திட்டமிடல், அடிமட்ட நிர்வாகம் ஆகியவை இதில் அடங்கும். இந்தியாவின் பங்குதாரர்களின் பங்களிப்பை உறுதிப்படுத்த பல்வேறு முயற்சிகளும் இன்றளவும் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்புறம் நிர்வாகத்தில் பங்குதாரர்கள் எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம்னா, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சொல்றாங்க, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பங்குதாரர்கள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சோ அப்ப நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னோம்னா 2 நம்ம யூனிட்டுகளை பார்க்கும்போது அதாவது முதல்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னோம்னா கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னோம்னா இந்திய ஆளுகை கட்டமைப்பு. அதுல வந்து நம்மளுடைய பாராளுமன்றம் எப்படி இருந்தது, இந்த பாராளுமன்றத்துல 2 அவைகள் எப்படி இருக்குன்னு, அவங்களுடைய ரோல் என்ன, அவங்க எப்படி வந்து மக்களை பாதுகாக்க வேண்டும், அந்த கவர்மெண்ட் கொடுத்த 6 இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது தவிர நம்ம அலகு 4ல என்ன பார்த்தோம் அப்படின்னோம்னா பங்குதாரருடைய ஆளுகை, அதாவது அவங்க வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ரோல் என்ன, அவங்களுடைய கவர்னன்ஸ் என்ன, அவங்க எப்படி கவர்ன் பண்ணாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்த்தோம். சோ பங்குதாரர்களும் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படுகிறாங்க ஆளுகையில. அப்ப அவங்களுக்குன்னு சில கோட்பாடுகள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நிர்வாக செயல்பாட்டுல வந்து பங்குதாரர்கள் வந்து எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய முக்கியத்துவம் என்ன, நம்ம நாட்டுக்கு அவங்க வந்து எப்படி ஒரு முக்கியமா அங்கமாக கருதப்படுகிறார்கள் என்பதையும் நம்ம கடைசியாக பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருடைய வகைகள், பங்குதாரர்களை எப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய நாட்டின் ஆளுகைக்காக அவங்க என்னெல்லாம் நம்ம நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உதவி செய்கிறார்கள், அவங்க எந்த வழிகள்ல நமக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்த்தோம். சோ இந்த பிரிவுல வந்து நிர்வாகத்தின் பங்குதாரர்களின் முக்கியத்துவத்தை பற்றி
அறிந்து கொண்டோம். நிர்வாகத்தில் பங்குதாரர்களின் பங்களிப்பை அதிகரிக்க பல்வேறு மற்றும் தொழில்நுட்பங்கள் உள்ளன. அதிகார பரவலாக்கம், விவாத ஜனநாயகம், சமூகம் சார்ந்த திட்டமிடல், அடிமட்ட நிர்வாகம் ஆகியவை இந்தியாவில் பங்குதாரர்களின் பங்களிப்பை உறுதிப்படுத்த பல்வேறு முயற்சிகள் உள்ளன. சோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னம்னா, நம்ம கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க், அதாவது நம்ம இந்திய ஆளுகை கட்டமைப்பை பத்தியும் அதுக்கப்புறம் கவர்னன்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பத்தியும் நம்ம இன்னைக்கு பதிவுல நம்ம பார்த்திருக்கோம். உங்க எல்லாருக்கும் இந்த வகுப்புல இந்த இரண்டை பத்தின உங்களுக்கு முழுமையான ஒரு விஷயங்கள்ல நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். சோ இதுக்கு இன்னைக்கு அடுத்த வகுப்புகள்ல இது தொடர்ந்து மற்ற என்னென்ன வரப்போகிறது அடுத்த பிரிவுகள்ல அடுத்த பகுதிகள்ங்கிறத நம்ம இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம். அதுவரை இந்த வகுப்பு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். ஓகே, அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.